சக்கரை பொங்கலுக்கு பா பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கங்க. நல்ல ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வறுத்து வாசம் வந்ததும் களைஞ்சி குக்கரில் வச்சு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிருங்க. ஏற்கனவே வெள்ளைப்பாகை உருக்கி வச்சுக்கோங்க. ஏலப்பொடியெல்லாம் போட்டு வச்சுட்டு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தேங்காய் பூவும் போடலாம். சூடாக இருக்கும்போதே இதெல்லாம் ஊற்றி நல்லா கடைஞ்சிட்டு வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு ஏலப்பொடி எல்லாம் போட்டு கிளறினீங்கன்னா அல்வா போல் இருக்கும். நடுவில் தான் தோண்டி எடுக்கணும். அந்த நடுவில் தோண்டும் போது கொஞ்சம் நெய்யும் ஊற்றி தோண்டினீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அல்வா தோத்துதுன்னு சொல்லுவீங்க. இந்த சக்கரை பொங்கலில் சிலர் பச்சை கற்பூரம் போடுவாங்க. பச்சை கற்பூரம் இந்த சர்க்கரை சத்தை ரத்தத்தில் சேர விட